நீண்ட நாளாக ஏதாவது வீடு விற்க முடியல, சொத்து விற்க முடியல, வண்டி வாகனம் விற்க முடியல, ஏதோ ஒன்று இதை விற்றுட்டா நான் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிடுவேன், இதை விற்றுட்டா நான் அங்கே போய் செட்டில் ஆயிடுவேன், இதை விற்றுட்டா நான் அதை பண்ணிடுவேன் அப்படின்னு நான் விற்க மாட்டேங்கிறது சார் அப்படின்னு ஏதோ ஒன்று விற்கிறதுக்காக முயற்சியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? அந்த பொருட்களை எல்லாம் விற்பதற்கு, சொத்துக்களை விற்பதற்கு, கைமாற்றுவதற்கு சிறப்பான காலகட்டம். ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் நல்ல நகர்வோ அல்லது சம்பள உயர்வோ அது சம்பந்தமான ஒரு ஏற்றமோ கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அப்படியே ஒரு நிதானமான வளர்ச்சியை நோக்கி இனிமேல் நீங்கள் பயணப்பட ஆரம்பிச்சிருவீங்க, கவலைப்பட வேண்டாம். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இந்த கணவன் மனைவி உறவில் மட்டும் இப்போ 2க்கு 8ஆம் அச்சுக்கல்ல ராகு கேதுக்கள் வரதுனால சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் நீடிக்கும். மற்றபடி பிற உறவுகள் கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் குறைஞ்சிரும். திருமணத்திற்குங்க முயற்சி பண்ணி அழுத்து போச்சு. திருமண அமைப்புகள் சொல்கிற அளவுக்கு எதுவும் கைகூடி வந்த பாடே கிடையாது. அப்படிங்கிறவங்களுக்கு கூட அந்த திருமணத்திற்கான அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம் இந்த காலகட்டம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்கின்றது நம்ம அனைவரும் அறிந்த ஒன்று தான். அந்த சனிப்பெயர்ச்சி எப்பொழுது நடக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2026 25 நிறைய நண்பர்களுக்கு குழப்பம் உண்டு. 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தற்பொழுது இருக்கிற கும்ப ராசி இருக்குது பாருங்கள், அதில் இருந்து மீன ராசிக்குள்ளே சனி போகிறாருங்க. இப்போ அதுக்கான பலாபலன்களை தான் நம்ம பார்க்க இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவில்களில் பூஜை பண்ணுறது, திருநள்ளாறில் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வாக்கிய பஞ்சாங்கம் நம்ம தமிழகத்தில் நடப்பில் இருக்கிறதுனால அது 2026 தான் பெயர்ச்சி. இங்கே வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றுவராக இருந்தீங்கன்னா 2026 பெயர்ச்சி. திருக்கணிதத்தை நீங்கள் பின்பற்றீங்கன்னா 2025 பெயர்ச்சி. எது சார் கரெக்டு? ரெண்டுமே கரெக்டு தான். நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தை பின்பற்றீங்களோ அதை பின்பற்றி நீங்கள் பலன் பார்த்துக்கிடுங்க, குழப்பம் வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி மீன ராசிக்குள்ளாக பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தை தொடுகின்ற அமைப்புகளில் சனி பெயர்வு பெறுகின்றார். இந்த சனியினுடைய பெயர்வு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு 27 நட்சத்திரக்காரர்கள் இருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்கும், எங்கு கவனமாக இருக்கணும், எந்த காலகட்டம் சிறப்பு, எந்த காலகட்டங்களில் கவனம் தேவை அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. சரிங்களா? அதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன தகவல். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு கோட்சார பலன். கோட்சாரம் அப்படின்னாலே ஒரு பொது பலன். அதற்கான பலம் ஒரு 10% அதிகபட்சம். சரிங்களா? அதற்கு மேலே அதுக்கு பெரிய பலம் கிடையாது. அதனால் இதை நம்பி பெரிதாக தொழில் அகலக்கால் வைக்கிறது, இதை நம்பி பெருசாக முதலீடு போடுறது, அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து விட்டுட்டு உங்கள் சுய ஜாதகம் இருப்பாருங்க, பிறப்பு ஜாதகம், அதோடைய தசாபுக்தியின் அடிப்படையிலேயே முழுமையான பலன்கள் உங்களுக்கு நிர்ணயிக்கப்படும். அதனால் ஒரு முக்கிய செயல்கள் செய்கின்ற பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தை சற்று பரிசோதனை செய்து கொண்டு அதன் பிறகு எந்த முக்கிய செயலிலும் ஈடுபடுறது நல்லது. ஆக இந்த 10% பொது பலன் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் நண்பர்களே. திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் மகர ராசிக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு முழு நட்சத்திரம் தான் இந்த திருவோண நட்சத்திரம். இப்போ 7.5 சனி இந்த சனி பெயர்ச்சியின் மூலம் நிறைவு பெறுகின்றது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது தான், முடிவடைய போகிறது. சரிங்களா? அதனால் 7.5 சனி முடிகிறது அப்படிங்கிறதே திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பெரிய கிரெடிட்ஸ். ஏன்னா பிரச்சனை தீரப்போகுதுன்னா யாருக்கு தான் சந்தோஷம் கிடையாது. சரிங்களா? எங்கெங்கே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, ஒன்றும் தீர்ந்த பாடல் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அன்பு நண்பர்களே, கோட்சாரத்தின் அடிப்படையில் 7.5 சனியினால் உங்களுக்கு என்ன துன்பங்கள் வந்து கொண்டு இருந்தோ அந்த துன்பங்கள் தீரும். சரிங்களா? ஏன்னா 2ஆம் இடத்துலேருந்து விலகி பாத சனி அமைப்புகளிலிருந்து விலகி 3ஆம் இடத்திற்குள்ளாக சனி பகவான் பெயர்வு பெறுகின்றார். இது ஒரு நல்ல யோகமான அமைப்பு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த சனி பெயர்ச்சி எந்த மாதிரியான பலாபலன்களை தரும்? ஃபஸ்ட்டு பாயிண்ட், நீண்ட நாளாக ஏதாவது வீடு விற்க முடியல, சொத்து விற்க முடியல, வண்டி வாகனம் விற்க முடியல, ஏதோ ஒன்று இதை விற்றுட்டா நான் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிடுவேன், இதை விற்றுட்டா நான் அங்கே போய் செட்டில் ஆயிடுவேன், இதை விற்றுட்டா நான் அதை பண்ணிடுவேன் அப்படின்னு நான் விற்க மாட்டேங்கிறது சார் அப்படின்னு ஏதோ ஒன்று விற்கிறதுக்காக முயற்சியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? அந்த பொருட்களை எல்லாம் விற்பதற்கு, சொத்துக்களை விற்பதற்கு, கைமாற்றுவதற்கு சிறப்பான காலகட்டம். ஃபஸ்ட் பாயிண்ட். ஒரு ஊரை விட்டு, சொந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு பெயர்ச்சி ஆகிறதுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பான காலகட்டம். ஆக ஊர் மாற்றத்திற்கு மிக நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். அதற்கு இந்த காலகட்டம் சிறப்பு. இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட்,
இந்த வாடகை வீட்டில் இருப்பாங்க இல்லையா, ஒரு வீடு விட்டு இன்னொரு வீடு மாற்றுறது, அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறவங்க வீடு மாற்றினாலும் இந்த காலகட்டத்தில் தாராளமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அதற்கும் மேன்மையான அமைப்பு. அதேபோல் சகோதர உறவுகளுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், பங்காளி சண்டைகள், உறவு பிரச்சனைகள் இதெல்லாம் குறைய போகின்றது அல்லது சரியாக போகின்றது. அந்த உறவு பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் விடுபட்டு ஓரளவுக்கு உறவு சுமூகமாக நகர்வதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் அந்த விஷயத்தில் ஒரு சுமூகத்தன்மை தானே ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் மாற்றம் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் சரியான வேலை வாய்ப்புகள் இல்லாமல் 7.5 சனியினால் தொந்தரவுப்பட்டு அவதிப்பட்டு படிப்பை முடிச்சுட்டு ஆனாலும் இன்னும் செட்டில் ஆகிற அளவுக்கு ஒரு வருமான ஓட்டமே இல்லைன்னு சொல்லி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த நண்பர்களுக்கு கூட ஓரளவுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும். சரிங்களா? ரொம்ப சிறப்பான வேலையா அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்தது. ஆனால் இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும், எடுத்துக்கிட்டு ஒரு வருமானத்திற்கான அமைப்புகளுக்குள்ளே நீங்கள் முதல்ல போயிடணும் அப்படிங்கிறத மனசில் உள்வாங்கிக்கிடுங்க. சரிங்களா? அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் உடன் வேலை செய்பவர்களோடு இருந்து வந்த சிக்கல்கள் அல்லது உத்தியோகம் செய்கின்ற இடங்களில் இருந்து வந்த மன அழுத்தங்கள் இதெல்லாம் குறையும். ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் நல்ல நகர்வோ அல்லது சம்பள உயர்வோ அது சம்பந்தமான ஒரு ஏற்றமோ கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அப்படியே ஒரு நிதானமான வளர்ச்சியை நோக்கி இனிமேல் நீங்கள் பயணப்பட ஆரம்பிச்சிருவீங்க. கவலைப்பட வேண்டாம். தொழில், பல பேர் இந்த தொழிலை பண்ணி மகர ராசி திருவோண நட்சத்திரக்காரங்க காணாமல் போயிருப்பாங்க. ஒன்று கடனில் மாட்டிக்கிட்டு தொழிலை க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க, இல்லை பொருளாதார ரீதியாக எங்கேயாவது லாக் ஆகிட்டு தொழில் நகர முடியாமல் அல்லது போட்டதை எடுக்க முடியாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான அமைப்புகள் அப்படியே சிரமப்பட்டுக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. சரிங்களா? இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கின்ற திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இனிமேல் தொழிலில் அப்படியே வளர்ச்சி தான், தொழில் சார்ந்து அப்படியே ஒரு ஏறுமுகம் தான். சரிங்களா? முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் பயணப்படுகின்ற ஒரு ஆகச்சிறந்த மேன்மையான காலகட்டம். ஒரு நல்ல ஏற்றத்தை அது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சரிங்களா? அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதார ரீதியான நல்ல நகர்வுகளும் உண்டு. அப்போ தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றம், பொருளாதார ரீதியான நல்ல நகர்வு இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். ஏன்னா தொழிலெல்லாம் மாட்டிக்கிட்டு பல வருடமாக சிக்கியிருப்பீங்க, தொழில் சாம்ராஜ்யங்களே பலதெல்லாம் சரிஞ்சிருக்கும். அவங்களுக்கெல்லாம் இனிமேல் ஏர்முகம் தான். கையில் இனிமேல் ஓரளவுக்கு கொஞ்சம் சேமிக்கக்கூடிய அமைப்புகளில் பணவரவுக்கான அமைப்பு உண்டு. சரிங்களா? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் சுயஜாதக தசாபுக்தியும் நல்ல தசாபுக்திகள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே அன்பு நண்பர்களே மிகப்பெரிய ஏற்றங்களுக்கான அமைப்பு இது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? ஆக அது ஒரு நல்ல அமைப்பு. அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் தொழில், பொருளாதாரம் இந்த அமைப்புகளில் ஒரு புறம் இருக்க, கடன் தொந்தரவுகளில் சிக்கி தவித்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த கடனை ஏற்கனவே சொன்ன மாதிரி மடமடமுடன் குறைச்சி ஓரளவுக்கு கண்ட்ரோலில் கொண்டு வந்துடும். கடன் அமைப்புகளை பற்றி பயப்பட வேண்டாம். ஆரோக்கிய அமைப்புகளில் இருந்து வந்த மிக கடுமையான தொந்தரவுகளும் குறையும். ஹெல்த் இஷ்யூஸ் குறையக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டம். மருந்து எடுக்கிறதே எங்களுக்கு வேலையாக போச்சுங்க, அந்த தொந்தரவு இந்த தொந்தரவுன்னு எதையாவது ஒன்று போட்டு படுத்திக்கிட்டே இருக்காங்க டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் பரவாயில்லப்பா, ஏதோ ஒன்று கொஞ்சம் சுமார் ஆயிடுச்சுங்கப்பா, அந்த டாக்டர்கிட்ட போன கைராசி டாக்டர் அப்படிங்கிற மாதிரி பேர் கிடைக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் நன்முறையில் மேம்படும். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்த அமைப்பாக உங்களுடைய உறவு முறைகளில் இருந்து வந்த கடுமையான தொந்தரவுகள், குடும்பத்திற்குள்ளாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும். ஆக உறவு சிக்கல்களில் இருந்து மீண்டு வெளியே வரக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். அதை பார்த்து வச்சுக்கிட வேண்டியது அவசியம். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டில் இந்த கணவன் மனைவி உறவில் மட்டும் இப்போ 2க்கு 8ஆம் அச்சுக்களில் ராகு கேதுக்கள் வரதுனால சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் நீடிக்கும். மற்றபடி பிற உறவுகள்கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் குறைஞ்சிரும். அதை பற்றி நீங்கள் பெரிதாக கவலைப்பட்டு கொள்ள வேண்டிய அவசியம் வேண்டாம். கணவன் மனைவி உறவில் மட்டும் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறதுல கவனம் கூடுதலாக செலுத்தணும். பிரச்சனை குறையும், ஆனால் தீராது. அதே போல் வழக்குகள் வரைக்கும் போன பிரச்சனை கூட மீண்டு வந்து ஓரளவுக்கு வாழ்கிறதுக்கு தொடங்கிடுவீங்க. ஆனாலும் சின்ன சின்ன சண்டை சச்சரவோடு தான் வண்டி நகரும். திருமணத்திற்குங்க முயற்சி பண்ணி அழுத்து போச்சு. திருமண அமைப்புகள் சொல்கிற அளவுக்கு எதுவும் கைகூடி வந்த பாடே கிடையாது.
அப்படிங்கிறவங்களுக்கு கூட அந்த திருமணத்திற்கான அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம் இந்த காலகட்டம். அது மட்டும் இல்லைங்க, திருமணமாகி மனமாகி அந்த மனம் முறிவு பெற்று மறு திருமணத்திற்கு நான் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு 2வது மேரேஜுக்கு கூட, அதாவது அடுத்த திருமணத்திற்கு கூட நல்ல ஏற்றத்திற்கான அமைப்பு இப்போ உண்டு அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும். சரிங்களா? அதனை அடுத்த அமைப்பாக, கொடுத்த பணம் வரல சார், ஏன் பணம் தொழில் பண்ணேன் அங்கே லாக் ஆயிடுச்சு அது வரல அப்படிங்கிறவங்களுக்கு கூட விட்ட பணத்தை பிடிக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. ஆனால் இப்போவும் கொடுக்கல் வாங்கல்களில் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படும். இனிமேல் நீங்கள் புதிதாக யாருக்கிட்டையும் கொடுக்கறத தவிர்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஆக அன்பு நண்பர்களே, ஓவராலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் தொழில், உத்தியோகம், பொருளாதாரம், ஆரோக்கியம், குடும்பம், திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம்னு சகல அமைப்புகளிலும் இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் அப்படியே படிப்படியாக குறைஞ்சி ஒரு ஆரோக்கியமான ஏற்றத்தை நோக்கி நீங்கள் பயணப்படுகின்ற அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். சரிங்களா? இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வழிபாடு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய பிள்ளையார் பெருமான் உங்களுக்கு நல்ல ஆகச்சிறந்த தெய்வமாக அருள் புரிவார். பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி.